விசேடமாக இன்றைய தினத்திலே மலையக பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு சம்பந்தமான சம்பள நிர்ணய சபையினுடைய கூட்டத்திற்கு தொழிலமைச்சால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்புக்கேற்ற வகையிலே எங்களுடைய சங்கத்தினுடைய சம்பள நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களாக எங்களுடைய பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து 2024 ஆண்டிற்கு பிறகு அந்த ஆண்டு காலகட்டத்திலே இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் எதிர்கட்சியிலே இருந்தபோது 2130 ரூபா சம்பளம் எங்களுக்கு அடித்த சம்பளம் தேவை அல்லது எங்களுக்கு இந்த சம்பளம் தேவைப்படாது என்று வெளிநடப்பு செய்தவர்களுடைய அரசாங்கம். ஆகவே பாரிய எதிர்பார்ப்பு ஒன்றிருந்தது மலையக மக்களுக்கு, எங்களுடைய சங்கத்துக்கு பாரிய எதிர்பார்ப்பு ஒன்றிருந்தது. அன்று எதிர்ப்பு கூறிய உறுப்பினர்களுடைய அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருப்பதனால் ஜனாதிபதி அவர்களும் பண்டாரவளையிலே சொன்ன கூற்றுக்கு அமைய ஒரு தீபாவளி பரிசு ஒன்று எங்களுக்கு கிடைக்க போகுது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டும் வேதாளம் முருங்க முறையேறி இருக்குது. இன்றைக்கு நடந்த சம்பள நிர்ணய சபையிலே முதலாளிமார் சம்மேளனம் இன்று பகிஷ்கரித்திருக்கின்றார்கள். முதலாளிமார் சம்மேளனம் இன்றைய சம்பள நிர்ணய சபைக்கு வரவில்லை. தேயிலை சம்பள நிர்ணய சபை, ரப்பர் சம்பள நிர்ணய சபை ரெண்டுக்கும் வரல. ஆனால் இதுக்கு முன்பதாக ஒரு நாட்களுக்கு முன்பு நாட்டுடைய அதிபதி ஜனாதிபதி அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். வெளிப்படையாக பண்டாரை தெரிவித்திருந்தார். ஆகவே எங்களுக்கு பாரிய நம்பிக்கை ஒன்றது. இது சம்பந்தமான எந்த விதமான கூற்றையும் நாங்கள் இதுவரை காலமும் வெளிவிடவில்லை. எமது சமூகத்துக்கு நல்ல நடக்க போது, எங்கள் தொழிலாளருக்கு நல்லபடியாக நடக்க போது, இதில் ஏதாவது நாங்கள் எங்களுடைய ஊடகம் மூலமாக தெரிவித்து விட்டால் எமது மக்களுக்கு பாதகம் எதுவும் ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் எவ்விதமான அறிக்கைகளும் விடவில்லை. இன்றைய நாள் வரை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இரவு காத்த கிளி போல மீண்டும் எமது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று தொழில் அமைச்சு கூறியிருக்கிறது. மீண்டும் நாங்கள் அழைப்போம் என இன்று ஊடகம், இன்று சமூக வலைத்தளம், தொலை தொடர்புகள் இவை அனைத்து மிக இலவாக இருக்கின்ற முறையிலே ஒரு தலைநகரிலே தொழிலமைச்சிருந்து நடந்து வரக்கூடத்திலே இருக்கின்ற இந்த முதலாளிமார் சம்மேளன காரியாலயத்துக்கு இந்த செய்திகள் எவ்வாறு வெளிப்படுகின்றது அனைத்து ஊடகங்களும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அனைத்து செய்திகளிலும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் தோட்டத்துறை சம்பளம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே இன்று அரசாங்கத்தினுடைய அழைப்பை உதாசீனம் செய்திருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இது எங்களுக்கு புதுசு இல்லை. பல வருட காலமா பல அனுபவங்கள். இன்னைக்கு 3 பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இன்னைக்கு முதலாளி சம்மேளனம் சவால் இருக்கு. இதான் அர்த்தம். இப்ப விளங்கியிருக்கும் நாங்க எப்படி கஷ்டப்பட்டு போன்னு சொல்லி. சரித்திரத்தை முதல் தடவையாக 900 ரூபாய் அடிப்படை சம்பளம் இருந்ததை 1350 ரூபாய் ஆக்குனது நாங்க. 450 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்ச ஒரு அடியாக. அதான் 1350 ரூபாய் நாங்க வர்த்தமானில் வெளியிட்டோம். மேலதிக கொடுப்பனாக 350 ரூபாய் கம்பெனி பேச்சுவார்த்தை நடந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் ரீதியில் மக்கள் இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாரிய ஒரு வெற்றி நடக்க போன்னு சொல்லி எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆகவே இன்னமும் எங்க சங்கத்துக்கு அரசாங்கம் மேல் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஜனாதிபதி சொல்லியிருக்கார் டிசம்பருக்கு முன்னுக்கு 1750 ரூபாய் அடிப்படை சம்பளம் சொல்லி. அது போதாது. அந்த 1700 10,000 தானே வெளியேறினாங்க. அவங்க தானே சொன்னாங்க 2150 ரூபான்னு சொல்லி. நாங்க சொல்லி ஆகவே நாங்க அங்கத்தான் நிக்கிறோம். அவங்க என்ன சொல்லி வெளியேறினாங்களோ 1 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டிருக்குது. தேயிலை, ரப்பர், இன்னும் சம்பள நிர்ணய சபை சரியா கூடல. தேங்காய் எங்களுடைய தொழிலாளருக்கு தேங்காய் உற்பத்திக்கு அதே மாதிரி இந்த கட்டுப்போல் என்கின்ற இந்த முள்ளு தேங்காய் அவர்களுக்குரிய சம்பள நிர்ணய சபை இன்னும் நாட்டில் இல்லை. ஆக இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆக இதுல இருந்து நாங்க நினைச்சோம் பெருசா என்னமோ எங்க மக்களும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அரசாங்கம் சொல்லிருச்சு, இன்னைக்கு கம்பெனிக்கு உத்தரவிட்டுருச்சு, மக்கள் சொல்லிட்டாங்க. அப்ப டிசம்பருக்கு முன்னுக்கு
1750 அடிப்படை சம்பளம் அவங்க கொடுக்கும் அரசாங்கம் சொன்னது. நாங்க அதை விட கூட எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு அவங்க 2130 தானே சொன்னாங்க, அதை எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இன்னைக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலைமைக்கு அவங்க மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம்.